நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று மார்ச் மாதம் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. ஆண்டவர் இரக்கம் நிறைந்த தேவன். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை கொண்டாடுகிற நாட்களாக இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு சொல்லுகிறது, பேசுவதற்கு முன்பே மனிதரை புகழாதே என்கிற சீராக்கின் ஞான நூலினுடைய வார்த்தைகள் மனிதரை புகழ்வதை விட கடவுளை புகழ்வது எவ்வளவோ சிறந்தது. ஏனென்றால் அவரை உண்மையாகவே உன்னதராக நல்லவராக நம் இதயத்தில் வாழ்கிறார். இந்த நாளில் ஆண்டவரை நாம் புகழ்ந்து பாடி ஆராதிப்போம். ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று. ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று. திருப்பாடல் 92 இன்று நமக்கு அருளப்பட்டிருக்கின்றது. ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று என்று எழுதப்பட்டிருக்கிற இந்த வரிகள் நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை நமக்கு உணர்த்துகிறது. நம்முடைய வாழ்வில் எத்தனையோ மனிதர்களிடத்திலே பேசுகிறோம், பாராட்டுகிறோம், அவர்களை புகழ்ந்து நாம் பெருமைப்படுத்துகிறோம். நம்மை எல்லா நாளும் வாழ்விக்கிற நம் தெய்வத்தை நம்முடைய நாவிலிருந்து புகழ்ந்து பாராட்டுகிறோமா? அவருக்கு நன்றி உரைக்கிறோமா? இந்த நாளில் இந்த வரிகளை பாடுகிற போது, என் வாழ்வில் எல்லா நலன்களையும் கொடுத்து எனக்காய் நல்ல நண்பராக தெய்வமாக வீற்றிருக்கிற ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன் என்று அவரை புகழ்ந்து பாடுவோம். ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று. ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று. திருப்பாடல் சொல்லுகிறது, காலையில் உமது பேரன்பையும் இரவில் உமது வாக்கு பிறழாமையும் எடுத்துரைப்பது நன்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் எடுத்துரைக்கிற எத்தனையோ காரியங்களில் முதன்மையாக இருக்க வேண்டிய காரியம் கடவுளுடைய பேரன்பை நாவை திறந்து எடுத்து சொல்வதும் அவரது வாக்கு பிறழாமையை நாம் அறிக்கை செய்வதுமே. இந்த அற்புதமான குணத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு ஆற்றல் கொடும் ஆண்டவரே. ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று. ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று.
ஆண்டவரின் இல்லத்தில் நடப்பட்டோர் நம் கடவுளின் கோவில் முற்றங்களில் செழித்தோங்குவர். எத்தனையோ பிள்ளைகள் கடவுளுடைய அழைப்பு இருந்தும் ஆலயத்திற்கும் ஆலயத்தை சார்ந்த இடங்களுக்குள்ளே வர முடியாதபடி வெளியிலே நிற்கிறார்கள். ஆண்டவரின் இல்லத்தில் நடப்பட்ட பிள்ளைகள் மட்டுமே செழித்தோங்குவர் என்கிற அற்புதமான வரிகளை எங்களுக்கு உணர்த்தி இருக்கிற இந்த ஆண்டவர் அந்த வரிகளில் நாங்கள் வாழ்ந்து செழிக்க எங்களுக்கு உதவி செய்வார். நம்பிக்கையோடு துதிக்கிறோம். ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று. ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று. அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் வழியாகவே வெற்றியை பெற்றுக்கொள்கிறோம். இயேசுவின் வழியாக வெற்றியை கொடுக்கும் எங்கள் பரிசுத்த தந்தைக்கு நன்றி செலுத்துகிறோம். தனிமையான நாளில் எங்களோடு பயணிக்க கிருபை கொண்ட உம்முடைய இரக்கம் தொடர்ந்து எங்களை கரம் பிடித்து வழிநடத்த எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை. உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை. காண்பவரே காப்பவரே ஆராதனை, காண்பவரே காப்பவரே ஆராதனை. என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை, என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை. உம்மை அன்பு செய்கின்றேன், உம்மை நம்பி வாழ்கின்றேன். ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே. உம்மை அன்பு செய்கின்றேன், உம்மை நம்பி வாழ்கின்றேன். ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே. உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை.